போர்ட். யூஸ்வலா போர்ட்னா என்ன? போர்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், துறைமுகத்தை தான் போர்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்க சும்மா நெட்ல போயிட்டு ஒரு போர்ட்னு டைப் பண்ணீங்கன்னா துறைமுகம் தான் போர்ட். ஏன் வந்து அந்த துறைமுகத்தை வந்து ஷிப்பிங் துறைமுகத்தை வந்து போர்ட்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஷிப் உள்ள வரும், ஒரு ஷிப் வெளியில போறோம். ஸோ அதுதான் போர்ட். ஒரு போர்ட் அப்படின்னா இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட் மூலமா தான் இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே கம்யூனிகேட் ஆகுது. நான் சொல்றேன் இல்லையா, இந்த லேயர் சொல்றேன் இல்லையா, இப்ப இங்க இருந்து நான் உங்களுக்கு ஒரு டேட்டா அனுப்புறேன். நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டேட்டா அனுப்புறேன் அப்படின்னா, இங்க அனுப்புற டேட்டா உங்க அந்த போர்ட் மூலமா தான் கம்யூனிகேட் ஆகுது. இங்க இருந்து ஒரு போர்ட் மூலமா அது கம்யூனிகேஷன் ஆகும். அந்த போர்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போர்ட்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு யூடிபி போர்ட், டிசிபி போர்ட். யூடிபி போர்ட் வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்றது இல்ல. கொஞ்சம் பழைய டெக்னாலஜி மாதிரி. டிசிபி போர்ட் வந்து இப்ப எல்லாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த போர்ட்டை பத்தி இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒரு நம்பர் உண்டு. இப்ப இங்க இருந்து நான் ஒரு ஃபைல் அனுப்புறேன் அப்படின்னா, இங்க ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட்ல இருந்து அந்த ஃபைல் இந்த போர்ட்டை கம்யூனிகேட் பண்ணும். அப்படி கம்யூனிகேட் பண்றப்ப இதோட போர்ட் நம்பரும் இதோட போர்ட் நம்பரும் தேவை. அந்த போர்ட் நம்பர்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த போர்ட் நம்பரை வந்து யார் டிஃபைன் பண்றா அப்படின்னா, IANA அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த போர்ட் நம்பரை வந்து டிசைன் பண்றாங்க. இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த போர்ட் நம்பர் வந்து டிசைன் பண்றாங்க. இந்த போர்ட் நம்பர் வந்து 0 to 1024 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். இது வந்து வெல் நோன் போர்ட்ஸ். இதுக்கு மேலே நம்பர் இருக்கு, ஒரு 6000 வரைக்கும் போர்ட்ஸ் நம்பர் இருக்கு. பட் மேக்ஸிமம் யூஸ் பண்ற போர்ட் வந்து 0 to 1023 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றோம். போர்ட்ஸ் நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஏன் போர்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு போஸ்ட், ஓகே, ஒரு போஸ்ட் அனுப்புறீங்க, ஒரு லெட்டர் அனுப்புறீங்க வச்சுக்கோங்க. அந்த லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுறீங்க. நீங்க அந்த என்வலப்பை ஒட்டி தான் போடுவீங்க, ரைட்டா? அந்த என்வலப்பை நீங்க ஒட்டிடுவீங்க, யாரும் பார்க்க கூடாது. இதுக்கு பேரு என்கிரிப்ஷன். இது ஒரு டேட்டா. நீங்க இன்டர்நெட்ல ஒரு மெயில் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்க, அப்ப அந்த மெயில் என்கிரிப்ட் பண்ணணும். நீங்க ஒரு போஸ்ட் அனுப்புறீங்க அப்படின்னா அதை வந்து உள்ள ஒரு டாக்குமெண்ட் வச்சு பேஸ்ட் பண்ணிடுவீங்க. யாரும் ஓப்பன் பண்ண முடியாது, பேஸ்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கு பேர் என்கிரிப்ஷன். போஸ்ட் போட்டீங்க, அந்த போஸ்ட்டை போஸ்ட்மேன் கொண்டு போறாரு இல்லையா, இதுதான் போர்ட். இது போர்ட் நம்பர், இவர் தான் போர்ட். அந்த போஸ்ட்மேன் வந்து யாருக்கு பண்ணிடுறாரு, இந்த மாதிரி சேஃப்டியா டெலிவரி பண்றாரு. இங்க நீங்க என்வலப் வந்து பேஸ்ட் பண்ணி அனுப்புறீங்க. இவர் வந்து இவரோட வேலை என்ன, அதை ஓபன் பண்ணாம அதை அப்படியே வந்து நம்ம கிட்ட சப்மிட் பண்ணணும். நான் இங்க ஓபன் பண்ணி தான் பாத்துக்கிறேன். ஸோ நான் டீக்ரிப்ட் பண்ணிக்கிறேன் டேட்டாவை. இதே மாதிரி தான் உலகம் ஃபுல்லா நெட்வொர்க்ல வந்து பேக்கெட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த போஸ்ட்மேன் தான் போர்ட். நான் சொல்றேன் இல்லையா, அந்த புரோட்டோகால்ஸ் போர்ட், அதுதான் இது. இந்த போஸ்ட் பாக்ஸ் தான் போர்ட், இவர் தான் புரோட்டோகால். இது சும்மா ஒரு சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுத மாதிரி நான் சொல்றேன். இது நம்ம சென்டர் ஒரு மெயில் அனுப்புறோம், அது வந்து போர்ட் நம்பர் மூலமா புரோட்டோகால் வந்து என்ன பண்ணும், அந்த டேட்டாவை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இப்போ புரோட்டோகால்னா என்ன, போர்ட்னா என்ன அப்படி சொல்லி இப்போ நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். போர்ட்டை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா போர்ட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்க நெட்வொர்க் வந்து கொஞ்சம் புரியும். இல்லாட்டி கொஞ்சம் சிரமமா இருக்கும். போர்ட் மூலமா தான் எல்லா கம்யூனிகேஷன் நடக்குது. இந்த போர்ட் நம்பர் மூலமா வர்ற டேட்டாவை அந்த புரோட்டோகால் கரெக்டான ரிசீவர்கிட்ட போய் சேர்த்துடுறாரு. இங்க ஒரு என்வலப், இதை நான் என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறேன், போர்ட் நம்பர்ல அனுப்புறேன். அப்புறம் புரோட்டோகால் வந்து கரெக்டா எனக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு, என்னோட போர்ட்டுக்கு வந்து சேர்த்துறாரு. இதுதான். இப்ப அது எப்படி வந்து சேர்க்கிறாரு, இப்ப போஸ்ட்மேனு எப்படி வந்து சேர்ப்பாரு? இப்ப உங்களுக்கு வீடு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நேம் இருக்கும், உங்களோட வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் தான் போர்ட் நம்பர். உங்க நேம் தான் புரோட்டோகால் நேம். இப்ப அதை பத்தி தான் இப்ப ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இப்ப டிசிபி போர்ட், யூடிபி போர்ட் 2 போர்ட் இருக்குது.
டிசிபி போர்ட் அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ற எல்லாமே டிசிபி ஐபி போர்ட் தான். யூடிபி போர்ட் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது இல்லை, டிசிபி போர்ட் தான் யூஸ் பண்றோம். டிசிபி போர்ட் என்னன்னா நம்ம ஒரு டேட்டா அனுப்புறோம்னு வச்சுக்கோமே, இந்த டேட்டா வந்து இது பேர் பாக்கெட்ஸ் சரிங்களா, இந்த மாதிரி 8 பிட்டா இருக்கும், இது பேர் பாக்கெட்ஸ். இந்த டேட்டா வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது, இது செக்மெண்டா பிரியும். அந்த பிசிக்கல் மீடியம்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுறப்ப செக்மெண்டா பிரிஞ்சு இது 1, இது 2, இது 3, அது செக்மெண்ட் பிரியும், அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். எந்த இடத்துல போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் இந்த செக்மெண்ட் எல்லாம் ஒன்று போல சேரும், சீக்வன்ஸா சேரும். இங்க 1 2 3 4 5 6 இருக்குன்னா 1 2 3 4 5 6 சீக்வன்ஸா சேரும். சேர்ந்து நமக்கு அந்த டேட்டா வந்து பார்க்க முடியும், அந்த மெயில நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் டிசிபி. டிசிபியோட வேலை என்ன அப்படின்னா டேட்டாவை வந்து செக்மெண்டா பிரிச்சு சீக்வன்ஸா அனுப்புறது. இது டிசிபியோட வேலை, டிசிபி புரோட்டோகாலோட வேலை. இதோட யூடிபி புரோட்டோகாலோட வேலை என்ன அப்படின்னா அந்த டேட்டாவை சீக்வன்ஸ் இல்லாம அப்படியே அனுப்புறது, செக்மெண்டா பிரிச்சிரும். இது கொஞ்சம் பழைய டெக்னாலஜி. டிசிபிக்கு வந்து இப்போ மோஸ்ட் யூஸ் பண்ற டெக்னாலஜி, இப்போ யூஸ் பண்ற எல்லாமே டிசிபி புரோட்டோகால் தான். அந்த புரோட்டோகால் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம், டிசிபி ஐபி புரோட்டோகால் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் பத்தி பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ் புரோட்டோகாலோட போர்ட் நம்பர் 53. இது எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்க, வாட் இஸ் போர்ட் நம்பர் ஃபார் டிஎன்எஸ் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்க. வாட் இஸ் டிஎன்எஸ் அப்படின்னும் எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்க. இது கண்டிப்பா நீங்க டிஎன்எஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், டிஎன்எஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் டிஎன்எஸ் நான் சொல்றேன். நான் சொல்லியிருக்கேன் கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி 01. இந்த நேம் அதெல்லாம் அதுக்கு தெரியாது. இப்ப நான் அன்னைக்கே இதை ஷோ பண்ணி காமிச்சேன், எகைன் ஐம் ஷோ பண்ணி காமிக்கிறேன். கமாண்ட்ல போயிட்டு பிங் google.com அப்படி கொடுக்குறேன். இப்போ இது வந்து கூகுளோட ஐபி எனக்கு கிடைக்கும். இது வந்து IPv6. ஸோ இது வந்து IPv4 ஐபி. இந்த ஐபி கூகுளோட ஐபி. ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரௌசர் போறேன், ப்ரௌசர் போயிட்டு இந்த இடத்துல இந்த ஐபியை கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஐபி கொடுத்து என்டர் தட்டுறேன். ஐபி கொடுத்து என்டர் தட்டு அந்த google.com ஓப்பன் ஆகுது. நான் www.google.com போட்டாலும் google.com ஓப்பன் ஆகும், நான் ஐபி கொடுத்து google.com போட்டாலும் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யார் பண்றா அப்படின்னா இந்த டிஎன்எஸ் அப்படிங்கிற புரோட்டோகால் தான் பண்றாரு. அதோட போர்ட் நம்பர் 53. சி இப்ப நான் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறேன், நான் தான் இங்க இருந்து google.com ஆக்சஸ் பண்றேன் சரியா. அந்த ரெக்வஸ்ட் இப்படி வருது, எங்க போகுது அப்படின்னா கூகுளுக்கு ஒரு வெப் சர்வர் இருக்கும். அது எங்க இருக்கும், சிங்கப்பூர்ல இருக்கும், அல்லது தைவான்ல இருக்கும், யூஎஸ்ல இருக்கும், யூரோப்ல இருக்கும், நம்ம பக்கத்துல வந்து சிங்கப்பூர் இருக்குது. ஸோ சிங்கப்பூருக்கு இருக்கிற அந்த வெப் சர்வருக்கு போகும். அங்க உள்ள டிஎன்எஸ் சர்வர்ல google.com அடிச்சா இந்த ஐபி வரணும்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அங்க இருந்து எனக்கு ரெக்வஸ்ட், இப்ப நான் இப்ப கூகுள் கொடுத்தல, இந்த ஒரு செகண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னா சிங்கப்பூர்ல இருந்து வருது. இப்ப யூடியூப்.com கொடுக்குறேன், இல்ல Facebook.com கொடுக்குறேன்னா அந்த டேட்டா சென்டருக்கு ரெக்வஸ்ட் வந்து டேட்டா சென்டருக்கு போயிட்டு தான் வரும், உடனே எல்லாம் ஓப்பன் ஆகாது. அந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட்ல அந்த டேட்டா சென்டருக்கு ரெக்வஸ்ட் போயிட்டு ரெக்வஸ்ட் வருது. ஓகேங்களா, ஸோ அந்த டிஎன்எஸ் சர்வர்ல இருந்து ரெக்வஸ்ட் வருது. அப்ப அந்த டிஎன்எஸ் அப்படிங்கிற புரோட்டோகால் தான் இந்த வேலையை பார்க்குது. இப்ப இந்த 53 அப்படிங்கிற போர்ட் மூலமா உள்ள போய் இந்த ரெக்வஸ்ட் உள்ள போய் அந்த டிஎன்எஸ் வந்து இப்படி, இப்ப நான் கொடுத்த ரெக்வஸ்ட், நான் என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தேன், கூகுள்.com ஓப்பன் பண்ணு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன். அந்த ரெக்வஸ்ட் அதோட வெப் சர்வருக்கு போயிட்டு திருப்பி நமக்கு வந்து அக்னாலேஜ் பண்ணி நமக்கு அந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்ப சப்போஸ் இந்த டிஎன்எஸ் சர்வர் டவுன் இல்ல இந்த வெப் சர்வர் டவுன் அப்படின்னா நமக்கு வந்து வெப் பேஜ் ஓப்பன் ஆகாது, வந்து சொல்லிடும் வெப் பேஜ் டவுன் சொல்லி நமக்கு சொல்லிடும். ஓகேங்களா, இதே மாதிரி தான் உலகத்துல எல்லா வெப்சைட்டும் ஓப்பன் ஆகுது. இந்த டிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் மூலமா தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா வெப்சைட்டும் ரன் ஆகுது. இந்த டிஎன்எஸ் அப்படிங்கிற புரோட்டோகால் இல்லாட்டி யாருமே எந்த ஒரு வெப்சைட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இதுல நம்ம ஐபி கொடுத்து google.com ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு பேரு ரிவர்ஸ் லுக்கப். www.google.com போட்டோம்னா அதுக்கு பேர் ஃபார்வர்ட் லுக்கப். இதை பத்தி கொஞ்சம் தெளிவா வந்து வேற கிளாஸ்ல எடுக்கிறேன், டிஎன்எஸ்னா என்னன்னு வேற கிளாஸ்ல எடுக்கிறேன். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அந்த இடத்துல போயிட்டு www.google.com போட்டேன் அப்படின்னா இதுக்கு பேர் ஃபார்வர்ட் லுக்கப். நான் இப்படி போடாம
ஜஸ்ட் ஐபி மட்டும் போட்டு என்டர் பண்ணா இப்போ ரிவர்ஸ் லுக்கப் எப்படி பண்ணாலும் அது எனக்கு ஓப்பன் ஆகணும். இது வந்து டிஎன்எஸ் மூலமா இது இந்த ரெசல்யூஷன் நடக்குது. நெக்ஸ்ட் போர்ட் குரூப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஎஸ்சிபி. டிஎஸ்சிபியோட போர்ட் குரூப் வந்து 67. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ட் குரூப். எல்லா இன்டர்வியூ கேட்பாங்க, வாட் இஸ் டிஎஸ்சிபி, வாட் இஸ் டிஎஸ்சிபி போர்ட் நம்பர். போர்ட் நம்பர் வந்து 67. டிஎஸ்சிபியோட வேலை என்ன? நான் லாஸ்டா ஐபி அட்ரஸ் கிளாஸ்ல சொன்னேன். டிஎஸ்சிபி வேலை என்னன்னா ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் பண்ணும். ஒரு ஒரு டிஎஸ்சிபி சர்வர் இருக்கும். இந்த சர்வர் கீழே எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குதோ அத்தனை கம்ப்யூட்டருக்கும் ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணும். ஒரு பெரிய கம்பெனி, ஒரு விப்ரோ, ஹெச்எல், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனில 10,000 எம்ப்ளாயி வேலை பார்ப்பான். இந்த 10,000 எம்ப்ளாயி சிஸ்டம்லயும் நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். நம்ம அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒவ்வொரு சிஸ்டமா போய் கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டிஎஸ்சிபி மூலமா அந்த ஐபி அட்ரஸை 10,000 லட்ச சிஸ்டம் இருந்தாலுமே இந்த டிஎஸ்சிபி வந்துட்டு எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா வழங்கிடுவாரு. இது எப்படி வழங்குறாரு அப்படின்னா, இந்த டிஎஸ்சிபி அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் மூலமா இந்த ஐபி அட்ரஸ் கொடுக்குறாரு. இந்த போர்ட் நம்பர் மூலமா அது வந்து இயங்குது. ஓகேங்களா? ஸோ டிஎஸ்சிபி இஸ் யூஸ்ட் டு allocate the IP address automatically. ஆட்டோமேட்டிக்கா ஐபி அட்ரஸ் வந்து சிஸ்டமுக்குள்ள அலோகேட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சுவிட்சில் எல்லா சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ டிஹெச்சிபி சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு கீழே என்னென்ன கம்ப்யூட்டர்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஏஆர்பி அப்படின்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். இது மேக்ஸிமம் இல்லை, எந்த இன்டர்வியூலும் கேட்க மாட்டாங்க. இதோட போர்ட் நம்பர் மட்டும் சும்மா நீங்க பாத்துக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாட் இஸ் டிஎன்எஸ், வாட் இஸ் டிஹெச்சிபி. இதை மட்டும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏஆர்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it is used to find the MAC address by the help of IP address. இப்போ ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா MAC address மூலமாவும் கம்யூனிகேட் பண்ணலாம், IP address மூலமாவும் கம்யூனிகேட் பண்ணலாம். MAC address அப்படிங்கிறது ஒரு யூனிக் அட்ரஸ். யூனிக் அட்ரஸ் அப்படின்னா உலகத்துல ஒரு MAC address தான் இருக்கும். MAC address என்ன அப்படின்னா, உங்க சிஸ்டம் இருக்குது, உங்க லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க லேப்டாப்ல ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு. அந்த ஈத்தர்நெட் போர்ட்டுன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். உங்க மொபைல்ல கூட ஐ திங்க் உங்க மொபைல்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நாட் ஷுர், பட் மொபைல்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. லேப்டாப், டெஸ்க்டாப், சர்வர், டேப்லெட் இதுல எல்லாத்துலயுமே நெட்வொர்க் போர்ட்னு இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு MAC address கிரியேட் ஆகும். அந்த MAC address மூலமா தான் கம்யூனிகேஷன் நடக்குது. அது அந்த ஏஆர்பி அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் வந்து மாத்தி அந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து MAC address வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த கம்யூனிகேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஐசிஎம்பி புரோட்டோகால். புரோட்டோகால் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டெஸ்டிங் பர்பஸ்க்கு, ஈகோ ரிக்வெஸ்ட். இப்ப நான் என்ன பண்ணேன், கூகுள் வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ண போறேன்? ping google.com இப்படி கொடுக்குறேன் இல்லையா? இந்த ரெக்வஸ்ட் வந்து கூகுளோட வெப் சர்வருக்கு போகுது, ஈகோ ரிக்வெஸ்ட். அங்க இருந்து எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வருது அப்படின்னா இந்த ஐசிஎம்பி புரோட்டோகால் தான் இது. இந்த ஐசிஎம்பி புரோட்டோகால்னு ஒன்று இல்லை அப்படின்னா இந்த பிங்கே பண்ண முடியாது. ஏன் இந்த பிங் இது வந்து நம்ம வந்து காமனா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, டெக்னிக்கலா இருக்கிறவங்க மட்டும் பிங் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வேலை பார்க்குற இடத்துல இதை யூஸ் பண்ணுவோம். டவுன் ஆயிடுச்சு நம்ம இந்த இது போடுவோம், பிங் அந்த சர்வர் நேம் கொடுப்போம், இல்லை அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் கொடுப்போம். ஸோ இப்போ ஐபி அட்ரஸ் கூட கொடுக்கலாம். பிங் உதாரணத்துக்கு இந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் பிங் ஆகும். ஸோ அப்போ கூகுள் சர்வர் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ எதுவும் சர்வர் ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல ரெக்வஸ்ட் டைம் அவுட்னு வரும். இதை யார் பண்றா அப்படின்னா இந்த ஐசிஎம்பி அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் தான் இங்க இருந்து ரெக்வஸ்ட் அனுப்புது. இங்க நம்ம இங்க இருந்து google.com அடிக்கிறோம், அது கூகுளோட வெப் சர்வருக்கு போகுது, அங்க இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது, நமக்கு பிங்னு வருது. ஸோ இந்த ஐசிஎம்பி புரோட்டோகால் மூலமா தான் இது எல்லாமே நடக்குது. இதுக்கு பேரு ஈகோ ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்என்எம்பி புரோட்டோகால். எஸ்என்எம்பி புரோட்டோகாலும் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எஸ்என்எம்பி புரோட்டோகால் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில வந்துட்டு நிறைய டிவைசஸ் இருக்கும். ஃபயர்வால் இருக்கும், ரவுட்டர் இருக்கும், சுவிட்சஸ் இருக்கும், அப்புறம் வந்து
சிஸ்டம் இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், சர்வர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் இருக்கும். அந்த டிவைசஸ் எல்லாமே மானிட்டர் பண்றது யார் அப்படின்னா SNMP அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் தான் அதை மானிட்டர் பண்ணும். மானிட்டர் பண்ணி இந்த நெட்வொர்க்ல எது இஷ்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்றது வந்து இந்த SNMP புரோட்டோகால். LDAP LDAP வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புரோட்டோகால். இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். LDAP போர்ட் நம்பர் வந்து 389. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு புரோட்டோகால். இது வந்து இன்டர்வியூல கண்டிப்பா விண்டோஸ் இன்டர்வியூல ஃபுல்லா அந்த புரோட்டோகால் பத்தி கேட்பாங்க. இதோட வேலை என்ன அப்படின்னா, இதோட ஃபுல் நேம் வந்து லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் புரோட்டோகால். இதோட வேலை என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சிஸ்டம்ல லாகின் பண்றீங்க. நீங்க வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டீங்க. கம்பெனில ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ராஜ்குமார்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, கம்பெனி ஜாயின் ஆயிட்டார் அப்படின்னா, அந்த கம்பெனில வந்து ராஜ்குமார்ங்கிற லாகின் பண்றதுக்கு ஒரு லாகின் ஐடி கொடுப்பாங்க. அப்படி அவர் லாகின் பண்றப்ப கிரெடென்ஷியல் போடுவாரு, யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுவாரு. அப்படி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அதை அக்னாலேஜ் பண்ணணும், ஆத்தென்டிகேட் பண்ணணும். அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரிக்கு போகும். இதை பத்தி லேட்டா நல்லா ஆக்டிவ் டைரக்டரி பத்தி லேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு சும்மா புரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவ் டைரக்டரிக்கு போகும். ஆக்டிவ் டைரக்டரியில வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டானு செக் பண்ணும். செக் பண்ணி அங்க இருந்து ஆத்தென்டிகேட் பண்ணி ஓகே அப்படின்னா யூசர் அலோவ் பண்ணும். அதுக்கடுத்து யூசரால் லாகின் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா யூசர் அலோவ் பண்ணாது, பாஸ்வேர்ட் ராங் சொல்லி வரும். ஸோ இதை யார் பாக்குறா அப்படின்னா இந்த LDAP அப்படிங்கிற புரோட்டோகால் தான் பாக்குறாரு. இதோட போர்ட் நம்பர் 389. இது ஞாபகம் வச்சுக்கணும். LDAP புரோட்டோகால் வந்து 389. HTTP இந்த HTTP புரோட்டோகால் மூலமா தான் நம்ம வந்து வெப்சைட்ஸ்லாம் வந்து லாகின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் HTTP அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இப்போ நான் வந்து www.google.com போட்டோம்ல, என்ன இருக்கு HTTPS. HTTPங்கிறது கொஞ்சம் ஓல்டர் புரோட்டோகால். HTTPS அப்படிங்கிறது கொஞ்சம் நியூவர் புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் இருக்கிறதுனால தான் இந்த வெப்பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. இல்லாட்டி இந்த வெப்பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகாது. இதோட மெயின் வேலையை யூஸ் டு கனெக்ட் த வெப் ப்ரௌசர் அண்ட் வெப்சைட். நான் ஒரு ப்ரௌசர்ல இருந்து www.google.com இல்ல www.facebook.com இப்ப சும்மா போயிட்டு இதுல போயிட்டு நான் வந்து youtube.com அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து எனக்கு ரெக்வஸ்ட் வந்து என்ன ஆகுது, HTTPS தான் போகுது. நான் youtube.com தான் டைப் பண்ணேன். பட் எனக்கு HTTPSக்கு போயிட்டு தான் ரெக்வஸ்ட் வருது. அப்ப இந்த யூடியூபோட ப்ரௌசர்ல வெப் சர்வர்ல இருந்து எனக்கு இந்த வெப் ப்ரௌசருக்கு, இது வந்து வெப் ப்ரௌசர், ஓகே, இது வந்து ப்ரௌசர். இந்த ப்ரௌசருக்கு அந்த வெப்சைட்டை கொண்டு வர்றது யார் அப்படின்னா இந்த HTTPS அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால். HTTPங்கிறது ஒரு ஓல்டர் புரோட்டோகால். இதை யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்றது இல்லை. இதோட போர்ட் நம்பர் 80. HTTPS ஓட புரோட்டோகால் 443. இதோட போர்ட் நம்பர் வந்து 443, நாட் 444, 443. HTTP புரோட்டோகாலோட HTTPS ஓட HTTPனா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் புரோட்டோகால். S மீன்ஸ் செக்யூர். ஸோ உங்களோட டேட்டா செக்யூரா வெப் ப்ரௌசர் கொண்டு வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம HTTPS புரோட்டோகால் யூஸ் பண்றோம். இதோட போர்ட் நம்பர் 443. டெல்நெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு புரோட்டோகால். இதுவும் இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வாட் இஸ் டெல்நெட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த டெல்நெட்டோட முக்கியமான வேலையை செக்யூர். ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்கு நம்ம கம்யூனிகேட் பண்றப்ப அதை கரெக்டா செக் பண்றது வந்து இந்த டெல்நெட் அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் தான். டெல்நெட் இஸ் சூட்டபிள் ஃபார் கிரியேட்டிங் த கனெக்ஷன் வித் எ ரிமோட் மெஷின். டெல்நெட் வந்து ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷனை வந்து கிரியேட் பண்ணும். பட் டெல்நெட் வந்து நீங்க கம்யூனிகேட் பண்றது வந்து CUI கமாண்ட் லைன் யூசர் இன்டர்ஃபேஸ்ல மட்டும்தான் நம்ம இதை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். டெல்நெட்டோட போர்ட் நம்பர் வந்து 23. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ட் நம்பர். டெல்நெட் என்னன்னா it is establish the connection between two computers. ரெண்டு லினக்ஸ் சிஸ்டம் இருக்கு வச்சுப்போமே, விண்டோஸ் கிடையாது, ரெண்டு லினக்ஸ் சிஸ்டம்க்கு இடையில இந்த கனெக்ஷனை வந்து
அலோவ் பண்றது யார் அப்படின்னா அந்த டெல்நெட் தான் அலோவ் பண்ணுவாரு. இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்ல இருந்து இங்க 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 ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்றேன். அப்படி ஆக்சஸ் பண்றப்ப அது லினக்ஸ் சர்வரா இருந்துச்சு அப்படின்னா இந்த டெல்நெட் அப்படிங்கிற புரோட்டோகால் மூலமா தான் அது கம்யூனிகேட் ஆகும். FTP ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். FTP என்னன்னா இப்ப நீங்க வந்து இப்ப நான் வந்து என்ன கேட்கிறேன், உங்களோட ஆதார் கார்டு எனக்கு அனுப்புங்க, எனக்கு வந்து தேவைப்படுது அப்படி சொல்லி நான் கேட்கிறேன். இல்ல உங்களோட டாக்குமெண்ட் உங்க சர்டிபிகேட் அனுப்புங்க, நான் வெரிஃபை பண்ணணும்னு கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மெயில்ல போயிட்டு சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணி எனக்கு மெயில் அனுப்புவீங்க. தென் நான் அந்த மெயில் ஓபன் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த அப்லோட் பண்றது, டவுன்லோட் பண்றேன் இல்லையா, இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், இந்த FTP அப்படிங்கிற புரோட்டோகால் மூலமா நடக்கு. இதோட போர்ட் நம்பர் வந்து 21. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, FTP புரோட்டோகால் 21 போர்ட் நம்பர். ஸோ ஒரு இன்டர்நெட்ல ஒரு ஃபைலை நீங்க அப்லோட் பண்றீங்க, அது எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னா அது FTP புரோட்டோகால் தான். உதாரணத்துக்கு நீங்க Facebookல ஒரு இமேஜஸ் அப்லோட் பண்றீங்க, FTP புரோட்டோகால் தான். யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க, அதை நான் பாக்குறேன் இல்ல டவுன்லோட் பண்றேன் அப்படின்னா FTP புரோட்டோகால் மூலமா அது எல்லாமே நடக்குது. இந்த FTP புரோட்டோகால் ஒரு புரோட்டோகால் இல்ல அப்படின்னா பிளாக் ஆயிருந்ததுன்னா உங்களால அப்லோட டவுன்லோட பண்ண முடியாது. SFTP நம்ம எப்படி HTTPS இருக்கோ அதே மாதிரி நீங்க ஒரு ஃபைலை அப்லோட் பண்றப்ப யாரும் அதை ஹேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னா அதை என்கிரிப்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. அப்புறம் அது உங்ககிட்ட வந்தோடனே அதை டீக்ரிப்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து SFTP அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட போர்ட் நம்பரும் 22 தான். SSL அப்படின்னு ஒரு போர்ட் இருக்குது. SSL அப்படின்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. இதோட நேம் வந்து செக்யூர் சாக்கெட் லேயர். இப்ப நீங்க ஒரு ஜிமெயில் லாகின் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அப்படி ஜிமெயில் லாகின் பண்றப்ப யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் இல்லையா, அப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கிறப்ப அதை செக் பண்ணணும், இது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ரைட்டா தப்பான்னு. அப்ப இந்த SSL அப்படிங்கிற புரோட்டோகால் தான் இந்த ஆத்தென்டிகேஷன் எல்லாமே செக் பண்ணுது த்ரூ இந்த 443 போர்ட் வழியா. 443 போர்ட் வந்து HTTPS ஓட போர்ட் நம்பர். இந்த SSL வந்து HTTPS கூட சேர்ந்து வேலை பார்த்து நீங்க ஒரு ஜிமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுறப்ப அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கரெக்டா இருக்கான்னு ஆத்தென்டிகேட் பண்ணி செக் பண்ணி உள்ள அலோவ் பண்றது இந்த SSL தான். SSLங்கிற புரோட்டோகால் இல்லாட்டி இந்த செக்யூர் கம்யூனிகேஷன் எதுவுமே நடக்காது. நம்ம எதுவுமே யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டு பண்ணவே முடியாது. நாட் ஓன்லி ஜிமெயில், உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் இருந்தாலுமே இப்ப TNPSC எழுத போறீங்க, அதுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருப்போம் யூசர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு, அதுக்குமே இந்த SSL போர்ட் நம்பர் மூலமா தான் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஆத்தென்டிகேட் ஆகும். ஸோ TLS அப்படிங்கிறதும் சேம் அதே தான். இதோட போர்ட் நம்பர் 443 தான் இது யூஸ் பண்ணும். அதாவது HTTPS வந்து ஒன்னு TLS மெத்தட்ல ஒர்க் பண்ணும் அல்லது SSL மெத்தட்ல வந்துட்டு ஒர்க் பண்ணும். இதுவுமே கூட நீங்க ஒரு டேட்டாவை ஆக்சஸ், ஒரு ஆன்லைன்ல ஒரு டேட்டாவை நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பீங்கல்ல, அப்போ வந்து செக்யூரா கொடுக்கறது இதோட வேலையும் கூட. SSH முக்கியமான போர்ட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்யூர் ஷெல், இது பேர் செக்யூர் ஷெல். போர்ட் நம்பர் வந்து 22, போர்ட் நம்பர் வந்து 22. SSH கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு புரோட்டோகால். போர்ட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கூடிய, ஏன்னா எல்லா இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இது எதுக்கு யூஸ் பண்றேன் நான் சொல்லிடுறேன். இப்ப டெல்நெட் அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்னன்னா ஒரு ஒரு சர்வர் இருக்குது இல்ல ஒரு சிஸ்டம் இருக்குது, அது வந்து லினக்ஸ் சிஸ்டமா இருக்குது, அதை வந்து நான் ரிமோட் எடுக்கணும். ரிமோட்னா என்ன, இப்ப நீங்க அங்க இருக்கீங்க, உங்க பிசி இருக்குது ஓகேங்களா, உங்க பிசில ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், அது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியல, நீங்க என்ன கேக்குறீங்க இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எனக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு. ஓகே, அப்ப நீங்க டீம் வியூவர்ல இருந்து உங்க உங்க இதை ஷேர் பண்ணுங்க, நான் வந்து இங்க இருந்து இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னு சொல்லி டீம் வியூவர்ல ஷேர் பண்றோம் இல்லையா. அப்படி டீம் வியூவர்ல ஷேர் பண்றப்ப அதுக்கு பேர் RDPன்னு சொல்லுவோம். ஓகே, அது விண்டோஸ் பிசி அப்படிங்கிறப்ப அது RDP மூலமா ஷேர் பண்றோம். இதே இது லினக்ஸ், ஒரு லினக்ஸை வந்து நான் வந்து ரிமோட் எடுக்கணும் அப்படின்னா இந்த SSH அப்படிங்கிற போர்ட் வந்து எனேபிளா இருக்கணும். இது எனேபிளா இல்லை அப்படின்னா என்னால ரிமோட் எடுக்க முடியாது. வாட் இஸ் ரிமோட், நம்ம இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சர்வரை ஆக்சஸ் பண்றோம், அதுக்கு பேர் தான் ரிமோட். இதே நீங்க விண்டோஸ் சர்வர் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் RDP. லினக்ஸ் சர்வர் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் SSH.
இப்போ RDP போர்ட் ஓப்பனா இருந்தாதான் நீங்க ஒரு விண்டோஸ் சர்வரை இங்க இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். SSH போர்ட் ஓப்பனா இருந்தாதான் இங்க இருந்து ஒரு லினக்ஸ் சர்வரை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். SSH ஓட போர்ட் நம்பர் 22. அப்ப RDP இதே சேம் தான். ஒரு ரிமோட் ஒரு சர்வரை ரிமோட் எடுக்கணும். அது வந்து விண்டோஸ் சர்வர். அதை அந்த ரிமோட் எடுக்கணும் அப்படின்னா இந்த 3389 அப்படிங்கிற ஒரு போர்ட் வந்து அதுக்கு ஒர்க் ஆகணும். இல்ல அப்படின்னா என்னால அந்த அந்த ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 33 போர்ட் இது ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். RDP RDP போர்ட் நம்பர் கேட்பாங்க 3389. ஓகே. ஸோ இங்க இருந்து நான் இன்டர்நெட் மூலமா ஒரு சர்வரை ஆக்சஸ் பண்றேன். அப்படி ஆக்சஸ் பண்றப்ப எனக்கு அது ஓப்பன் ஆகணும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கு வந்து RDP அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் தேவைப்படும். இருந்தால் தான் என்னால் கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் NTP ப்ரோட்டோகால். NTP அப்படின்னா நெட்வொர்க் டைம் ப்ரோட்டோகால். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சர்வர்ல வந்துட்டு டேட் அண்ட் டைம் கரெக்டாக எப்பயுமே மெயின்டைன் ஆகணும். அப்படி டேட் அண்ட் டைம் கரெக்டாக மெயின்டைன் ஆகலை அப்படின்னா இஷ்யூஸ் அப்ளிகேஷன் இஷ்யூஸ் வரும், டைம் சிங்க் ஆகாது, யூசரால் சரியாக லாகின் பண்ண முடியாது, நிறைய இஷ்யூஸ் வரும். அப்போ அந்த டேட் அண்ட் டைம் வந்து கரெக்டாக ரன் ஆகணும் அப்படின்னா இந்த NTP அப்படிங்கிற ப்ரோட்டோகால் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ இந்த NTP ப்ரோட்டோகாலோட போர்ட் நம்பர் வந்து 123. இமெயில் ப்ரோட்டோகால். இப்போ நீங்க இங்கேருந்து ஒரு இமெயில் அனுப்புறீங்க. எய்தர் நீங்க ஜிமெயில் அனுப்பலாம், இல்ல மைக்ரோசாஃப்டோட அவுட்லுக்ல அனுப்பலாம், இல்ல ஏதோ ஒரு மெயில், ஏதோ ஒரு வெண்டர், ஏதோ ஒரு கம்பெனியோட மெயில இருந்து மெயில் அனுப்புறீங்க. அப்படி நீங்க மெயில் அனுப்புறப்ப இந்த ப்ரோட்டோகால் மூலமா தான் அது கம்யூனிகேட் ஆகுது. POP3 IMAP SMTP இந்த ப்ரோட்டோகால் இல்லை அப்படின்னா உங்க மெயில் எங்குமே உங்களுக்கும் ரிசீவ் ஆகாது, நானும் அனுப்ப முடியாது. ஸோ இந்த POP3 அப்படிங்கிற ப்ரோட்டோகால் என்ன பண்ணும் அப்படின்னா இஸ் யூஸ் டு ரிசீவ் த மெயில். நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புறேன், அந்த மெயிலை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். அதாவது ஆஃப்லைன்ல பார்க்கணும். ஓகேங்களா? எனக்கு இன்டர்நெட் இல்லை. இன்டர்நெட் இருக்கிறப்ப அந்த மெயில் டவுன்லோட் ஆகிக்கணும். இன்டர்நெட் இல்லாதப்ப அந்த மெயிலை நான் படிக்கணும். சி மெயில் வந்து நீங்க எப்படி ஓப்பன் பண்ணீங்க? யூஸ்வலா வந்துட்டு மெயில வந்து ஆன்லைன்ல தான் ஓப்பன் பண்ண முடியும். இன்டர்நெட் இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். இன்டர்நெட் இல்லாமல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா எஸ் பண்ணலாம். அதுக்கு அவுட்லுக் மெயில் ஒரு மெயில் இருக்கு, இன்டர்நெட் இல்லாமல் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கிறப்ப டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோம். அப்புறம் நீங்க ஆஃப்லைன்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த POP3 அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் தான் யூஸ் ஆகுது. இந்த ப்ரோட்டோகால் மூலமா நமக்கு வர்ற மெயில ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட் இல்லாம நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இதோட போர்ட் நம்பர் வந்து 110. அப்புறம் IMAP அப்படின்னா இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். இதோட போர்ட் நம்பர் 143. சரி, நான் இப்ப ஜிமெயில் அனுப்புறேன், உங்களுக்கு நான் வந்து ஒரு மெயில் அனுப்புறேன். அந்த மெயில் வந்து நான் இங்க இருந்து அனுப்புறேன் இல்லையா? நான் அனுப்புறேன் வந்து SMTP அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால்ல வந்து அனுப்புவேன். உங்களுக்கு ரிசீவ் ஆகிறப்ப அந்த IMAP அப்படிங்கிற ப்ரோட்டோகால் மூலமா ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? இத எப்படி நம்ம அப்படின்னா சரி. ஸோ இந்த நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புறப்ப SMTP அப்படிங்கிற ப்ரோட்டோகால் மூலமா மெயில் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு ரிசீவ் ஆகிறப்ப இந்த IMAP அப்படிங்கிற ப்ரோட்டோகால் மூலமா ரிசீவ் ஆகும். இது வந்து ஆன்லைன்ல தான் பண்ண முடியும். இந்த ஆக்டிவிட்டி வந்து ஆன்லைன்ல தான் பண்ண முடியும். இன்டர்நெட்ல நீங்க எந்த ஒரு மெயில் அனுப்புனாலும் இந்த ப்ரோட்டோகால் வந்து இல்ல அப்படின்னா நம்மளால மெயிலே அனுப்ப முடியாது. ஸோ SMTP அப்படின்னா அவுட்கோயிங் சர்வர். இது ரெண்டுமே இன்கமிங் சர்வர். IMAP POP3 இன்கமிங் சர்வர். POP3 கூட ஞாபகம் வச்சுக்க வேணாம், விட்டுருங்க. பட் IMAP ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் IMAP தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. IMAP வந்து இன்கமிங் சர்வர், அதாவது மெசேஜ வந்து ரிசீவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. SMTP அப்படிங்கிறது அவுட் கோயிங் சர்வர். நீங்க ஒரு மெயில அனுப்புறதுக்கு யூஸ் ஆகுறது வந்து இந்த SMTP. ஸோ இந்த SMTPயோட வேலை என்னன்னா மெயில அனுப்புறது. இதோட போர்ட் நம்பர் வந்து 25. இது மூலமா தான் உலகத்துல எல்லா மெயில் கம்யூனிகேஷனும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த SMTPயும் IMAP இல்லாட்டி யாருமே மெயில ரீட் பண்ண முடியாது, மெயில் அனுப்பவும் முடியாது. SMTP ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இதோட வேலை, இதோட நம்பர் போர்ட் நம்பர் வந்து 25. ஓகேங்களா? ஓகே. ஸோ போர்ட் நம்பர் முடிஞ்சது. இதோட நம்ம போர்ட் நம்பர்ல மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எல்லா போர்ட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா போர்ட்டையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் முக்கியமான போர்ட் நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதுனா எழுதிக்கோங்க. முக்கியமான போர்ட் நம்பரு DNS 53, DHCP 67, அப்புறம் HTTP 80, LDAP 389, FTP 21, Telnet SSL 22, RDP 3389,
அப்புறம் SSH 22 அவ்வளவுதான். இந்த போர்ட் நம்பர் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா போர்ட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா இன்டர்வியூலையும் கேட்பான். முக்கியமா DNS போர்ட், DHCP போர்ட், HTTPS இதுல ஆட் பண்ணலையா, HTTPS ஓட போர்ட் நம்பரும் கேட்பான். 443 HTTPS ஓட போர்ட் நம்பர் வந்து 443. இந்த போர்ட் நம்பர் எல்லாமே கண்டிப்பா நான் வச்சுக்கணும். எனக்கு லாஸ்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றப்ப RDP போர்ட் நம்பர் கேட்டான். டக்குன்னு எனக்கு சொல்ல வரல, ஞாபகம் வரல. ஏன்னா அதோட போர்ட் நம்பர் வந்து 3389 4 டிஜிட், கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ ஸ்டில் எனக்கும் போர்ட் நம்பர் கேட்டுட்டு தான் இருக்கான். எல்லா லெவல் இன்டர்வியூலையும் போர்ட் நம்பர் கேட்பான். ஸோ போர்ட்டை பத்தி இல்ல ப்ரோட்டோகால்ஸ் பத்தி எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பேசிக், நெட்வொர்க்ல ரொம்ப பேசிக். கொஞ்சம் லென்த்தியா போன மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்திருக்கும். பட் இது கொஞ்சம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது போர்ட்லாம் வந்துட்டு. ஓகேங்களா? ஓகே. சொல்லுங்க. நம்ம போர்ட் நம்பர் பத்தி வந்து இவ்ளோ டீப்பா நம்ம படிக்கிறோம். ஆனா அது இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம தியரிட்டிக்கலா இது தெரிஞ்சா போதுமா? இல்ல இது வந்து நம்ம இல்ல தியரிட்டிக்கலா தெரிஞ்சா போதும். ஒர்க் பண்றப்ப என்ன வரும்னு நான் சொல்லிடுறேன் நானு. இப்ப ஒர்க் பண்றப்ப என்ன கேட்பாங்கன்னா, சப்போஸ் இந்த போர்ட் ஒன்று பிளாக் ஆயிருக்கும். இப்ப நீங்க வந்து இங்க இருந்து ஒரு விண்டோஸ் சர்வர் வந்து RDP எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 3389 அப்படிங்கிற போர்ட் நம்பர் ஓப்பன்ல இருக்கணும். சப்போஸ் அந்த போர்ட் பிளாக் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம ஃபயர்வால் டீம் சொல்லி அந்த போர்ட்டை வந்து அன்பிளாக் பண்ண சொல்லுவோம். ஏன் அப்படின்னா செக்யூரா வச்சு நம்ம நெட்வொர்க் வேற யாரும் ஹேக் பண்ணிடக்கூடாதுக்காக பிளாக் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி டைம்ல மட்டும் யூஸ் ஆகும். மத்த எந்த டைம்ல யூஸ் ஆகும். அப்போ SSL நம்ம அடிக்கடி SSH அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். SSH ESXi சர்வர் ஃபுல்லா SSH, ஏன்னா லினக்ஸ் பேஸ்டு அது மிஷின். SSH நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். மத்தபடி வேற பெருசா போர்ட் நம்பர் யூஸ் பண்ண மாட்டோம். DNS DHCP சும்மா தியரிட்டிக்கலா தெரிஞ்சா போதும். இது வந்து தெரிஞ்சுக்கிறது தான். பிராக்டிக்கலா நமக்கு இது பெருசா வேலை இருக்கான்னு கேட்டா பெருசா வேலை கிடையாது. பட் சம்டைம்ஸ் போர்ட் பிளாக் பண்றப்ப அதை சொல்லுவாங்க. அந்த டைம் நான் புரிஞ்சுக்கிறணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நான் எடுத்தேன். இதுதான். ஓகேங்களா? ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. வேற எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே. ஸோ போர்ட் நம்பர் கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் வேற கிளாஸ் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் விண்டோஸ்